நமசிவாய. ரிஷப ராசிக்கு அல்லது ரிஷப லக்னத்துக்கு உண்டான ஒரு சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துடலாம். சனிப்பெயர்ச்சி இப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாருங்க, லிங்க் போட்டிருக்கேன். அதுல டீடைலா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறது. அந்த விஷயம் சனிப்பெயர்ச்சி இருக்கிறதுனால தான் இப்ப நம்ம அந்த ராசி பலனே பார்க்கிறோம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக அதில் டீடைல் இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த ஒரு 2.5 இயர்ஸ்ல வந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சனி வந்து மீனத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க கண்டிப்பான முறையில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லக்னமா ராசியா நான் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் நீங்க லக்னத்தையும் எடுத்துக்கணும், ராசியும் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரே லக்னம் ராசியாக இருக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி இல்லாதவர்கள் ராசியும் பாருங்க, லக்னத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான விஷயத்தை எடுத்துக்கோங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது 100% பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். நான் சொல்றது மட்டும் கிடையாது, வேற யார் சொன்னாலுமே 100% பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்காது. காரணம் ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெனரிக் தான். ஸோ அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே ஏதாவது ஒரு ஜோதிடரை பார்த்து அதற்குண்டான ஒரு பலன் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்குண்டான விஷயத்தை பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரிஷபராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம். இந்த லாஸ்ட் இயர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா, லாஸ்ட் 2.5 இயர்ஸ் கும்பத்தில் இருக்கும்போது, சனி கும்பத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த கெரியர் ரிலேட்டட் விஷயத்தெல்லாம் ஏகப்பட்ட ப்ரெஷர். ஆனா அந்த ப்ரெஷருக்கு உண்டான growth இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நாம என்னதான் செஞ்சாலும் நல்ல பேர் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பலருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும், கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். துலாத்துக்கும் அது மாதிரி தான். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சியில இந்த ஒரு சனிப்பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு உண்டான ரெகக்னிஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கெட்டு போயிடுச்சு, பேர்லாம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயும் சரி வெளியிலயும் சரி அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு டீம்ல ஒர்க் பண்றீங்க, அது ஒரு டீம்ல இருக்கீங்க, அந்த டீம்ல இருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல உங்களுக்கு ரெகக்னிஷன் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. கெரியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களெல்லாம் இப்ப இமீடியட்டா பண்ணாதீங்க. இன்னும் வரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக மார்ச் 29 வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. பர்டிகுலரா பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். அகைன் வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சனியுடைய அஷ்டவர்க்கம் உங்களுடைய இதுல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான மூர்த்தி நிர்ணயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கெரியர் சேஞ்ச் ஆகட்டும், ஒரு பிசினஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாத்துக்குமே சரி, ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது ஆபரேஷன்ஸ் மாதிரி போறீங்க, ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், முக்கிய முடிவுகளை எடுக்க போயிருக்கீங்க வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி இருந்தா கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய என்ன ஒரு முடிவுகளோ அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டைம்ல நம்ம வந்து எந்தெந்த விஷயங்களிலேயே நாம் கவனமாக இருப்பது, அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போயிருது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்ப நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா, வீட்டுக்குள்ள வந்து அடிக்கடி சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ள நமக்கு தேவையில்லாத ஏதாவது விஷயங்களை நாம் வந்து முன்னெடுத்தோம் என்றால் அதற்குண்டான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும், அல்லது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு கோஆபரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பட் அகைன் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை பிக்கப் பண்ணோம்னா அந்த விஷயம் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, வெளியிலையும் சரி எங்கேயாவது ஒரு விஷயத்தை பிக்கப் பண்ணோம்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு விஷயம் வந்து சார்ட் அவுட் ஆகிறதுக்கு டிலே ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். உடல் ரீதியான விஷயங்களும் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சாலும் அதுல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பண ரீதியான விஷயங்களிலே நாம வந்து ஒரு குவிக் ரிச் அப்படின்ற மாதிரியோ அல்லது குவிக் கெயின் அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த குவிக் கெயின் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம வந்து ஏதாவது ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய பேர் நினைச்சிட்டு ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி நினைப்பவர்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறுத்தி நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட ஒரு தடவைக்கு பல தடவை உங்களுக்கு தெரிந்தாலும் சரி மற்ற ஒரு சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும். நீங்க நிதானமாக இந்த டைம்ல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது பிசினஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து வேற வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து செல்வ ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே, நிதானமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பல காலங்கள் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அதற்குண்டான பலன் வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும், ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம், உடல் ரீதியான விஷயங்கள்ல பிளட் சர்க்குலேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு
கால் அந்த தொடை பகுதியை தொடை பகுதி அல்லது தொடை பகுதியை தாண்டிய பகுதிகள், அந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாதத்துக்கும் முட்டிக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு அல்லவா கால்களிலே, அந்த மாதிரியான ஒரு ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் லெவல்ல ஏதாவது இஷ்யூஸ் வந்தானா வரலாம். அதுதான் உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸ்ங்கிறதே கிட்டத்தட்ட அது மாதிரியான விஷயம் தான். ஸோ அது மாதிரியாக உங்களுக்கு இந்த சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த ஒரு சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பரிகார விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் இப்ப சொல்லியிருக்க மாதிரி நீங்க இந்த விஷயங்களிலே கவனமாக இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தார்மிகா இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமும் கூட. அதனால நீங்க மற்றபடி புதுசா எதுவும் ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யறது அப்படின்றது நம்ம தனிப்பட்ட முறையிலே வாமனன் ஸ்ரீசக்தி சேனல்ல சனி பயிற்சி பரிகாரங்கள்ல தனிப்பட்ட முறையில் வெளிவரும். அதுல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்களை செய்து கொள்ளலாம். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிகார ஸ்தலம்ஸ்ல சனி பத்தின டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும், ஓவராலா வந்து நமக்கும் சரி, நம்மளுடைய வாழ்விலும் சரி, நம்மளுடைய சுற்றத்திலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி போட்டிருக்கிறேன். அதையும் தெரிந்து கொள்வதுங்கிறது சனியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சனியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ராசி பலன்களை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நமஸ்காரம்.